الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما وقال الله أيضا والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மூமின்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட தன்மையுள்ள மூமின்கள் என்று அல்லாஹ் வரிசையாக அடுக்குவான். அதில் ஒரு தன்மையை அல்லாஹ் சொல்லுகிற போது வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்றால் வீணானவற்றை கண்டால் புறக்கணித்து சென்று விடுவார்கள். ஒன்று, ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சில பண்புகளை அல்லாஹ் வரிசையாக அடுக்குவான் குர்ஆனிலே. அதிலே ஒரு தன்மையாக அல்லாஹ் சொல்கிற போது வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா, அவர்கள் மாற்றார்களுடைய ஆலயங்களில் நடக்கக்கூடிய சடங்குகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது வீணான ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டு அதை கடந்து சென்றால் ஒய்தா மர்ரு பில்லக்வி மர்ரு கிராமா, கண்ணியமான முறையில் அப்படி ஒதுங்கி போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப வீணானவற்றை கண்டால் ஒதுங்கி போய்விடுவது, வீணானவற்றை நாம விட்டு விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகானது, ஆரோக்கியமானது, கண்ணியமானது, மகத்துவம் மிக்கது என்றால் தர்கு மா லா யானிஹி, அவன் தேவையற்றவைகளை விட்டு விடுவதுதான், தேவையில்லாதவைகளை விட்டும் தவிர்ந்திருப்பதுதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகானது என்பதற்கான அடையாளம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அப்ப வீணானவைகள் அது சொல்லால் செயலால், சொற்களால் செயல்களால் எது வீணானவைகளோ அதை விட்டும் நாம தவிர்ந்திருப்பதுதான் நமக்கான பண்புகள் என்று அல்லாஹ், ரஹ்மானுடைய அடியார்களின் தன்மைகள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான். அப்ப வீணான சொற்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பாடல்கள், சினிமா பாடல்களை மொழிவது, கேட்பது, தேவையில்லாதவைகளை மொழிவது, கேட்பது, இது எல்லாமே வீணானவைகள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், வமினன் நாஸி மை யஷ்தரி லஹுவல் ஹதீஸ், மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள், பேச்சுக்களில் வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம், அறிவு ஞானமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தானும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுப்பதற்காக. வயத்தஹிதஹா ஹுஸ்வா, அந்த இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை, அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கேலி பரிகாசமாக எடுப்பதற்காக என்றும் அல்லாஹ் சொல்லுவான். இவர்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்வான். அவ வீணான பேச்சுக்கள் என்றால்
இசை கேட்பது, பாடல்கள் படிப்பது, இது எல்லாமே வீணான செய்திகள், வீணானவைகள். இதையெல்லாம் விட்டு ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தவிர்ந்திருப்பான். சொல்லால் நதர் இப்னு ஹாரிஸ் என்று ஒருவன் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கிற, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் இவன் என்ன செய்தான், பாரசீக நாடுகள் என்று சொல்லக்கூடிய அக்கம்பக்கத்தில் இருந்த நாடுகளில் போய் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வேத புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். மக்கால உட்கார்ந்து கொண்டான். குறைசிகளில் யாராவது ஒருத்தர் போய் அவனிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படி சொன்னார்கள் என்று சொன்னான். அவங்கிட்ட போய் சொன்னான். நதர் இப்னு ஹாரிஸ்ட போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படி சொல்லுகிறார்கள், குர்ஆனை ஹதீஸையும் தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்ய வேண்டும் என்றெல்லாம் முஹம்மது சொல்லுகிறார் என்று நதர் இப்னு ஹாரிஸிடம் போய் சொன்னால் ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பை சிரித்து விட்டு அவன் அந்த பாரசீக நாட்டினுடைய அந்த அரசர்களின் பழங்கால கதைகளை அவரிடத்திலே சொல்லுவான். இதோ நான் சொல்லுகிறேனே இந்த செய்திகள், பாரசீகர்களுடைய இந்த செய்திகள் இருக்குதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை விட அழகானது என்று சொல்லுவார். இப்படி சொல்லக்கூடியவனாக அவன் இருந்தான். இன்னைக்கும் நாம வெளியில போய் மக்களை சந்திக்கிற சில ஜமாத்துகள் நம்மகிட்ட சொல்றாங்க, மக்களை போய் சந்திக்க போனா எப்படி அதுலயும் வாலிபர்களை வீதிகளில் அமர்ந்து கொண்டு வீணானவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களை சந்திக்க சென்றால் அவர்களும் இதுதான். குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களிடம் சொன்னால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, ஒரு ஏளனமான சிரிப்பொன்றை சிரிப்பதும், அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் காதால் கேட்காதவரை போல் இருந்து கொள்வதும். இந்த நதர் இப்னு ஹாரிஸ் என்பவன் இருக்கிறானே, அவன் செய்த காரியம் இன்றைக்கு இந்த இளைஞர்களிடமும் சில நபர்களிடமும் வந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ராஹ் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்படி சொல்லுவாங்க, சில பாடகர்களை விலைக்கு வாங்கி வந்தான். சில பாடகர்களை விலைக்கு வாங்கி வந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை நாடி விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த மாதிரியான எண்ணம் யாரிடத்திலே வருகிறதோ அவர்களை போய் சந்திச்சு அவர்களை இந்த பாடல் பாடக்கூடியவர்களிடம் கொண்டு வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து குடிக்க பானம் கொடுத்து அந்த பாடல்களை கேட்க வைத்து இப்படி சொல்வானாம் அந்த நதர் இப்னு ஹாரிஸ். இந்த இப்ப கேட்டீங்களா இல்லையா, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வேண்டும் என்று உங்களை அழைக்கிறார், நோன்பு வைக்க வேண்டும் என்று உங்களை அழைக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார், அதை விடவும் இதுதான் சிறந்தது. இன்னைக்கு இந்த நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். சிந்திக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களின் தன்மையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்களின் பண்புகளாக அல்லாஹ் சொல்வது, இது மாதிரியான வீணானவற்றை எல்லாம் விட்டு அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம என்ன செய்யணும், இது மாதிரியான விஷயங்களை விட்டு முடிந்தவரை தவிர்ந்திருக்க முயற்சி செய்யணும். முஸ்லிம்களுடைய ஊர்கள்லேயே சில ஊர்கள்ல தர்கா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அங்க என்ன நடக்குது எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாடல் கச்சேரிகள் அப்படிங்க, இஸ்லாம் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. யாராவது ஒரு சிங்கர் பாடக்கூடியவர்களை அடைத்து மேடையில் ஏற்றி அரை நிர்வாணங்களோடோ அல்லது ஒரு முழு நிர்வாணமாகவோ அல்லது அரைகுறையாக ஏதோ ஒன்றை செய்து நடக்கிறது. இன்றைக்கு நம்ம ஊருக்கு பக்கத்திலேயும் இருக்கிறது, கொஞ்சம் தள்ளியும் இருக்கிறது பாடல் கச்சேரிகள் நடப்பது என்பது. எப்படி தெரியுமா, அந்த விசேஷத்துக்கு ஒருவர் விசேஷமாக பயான் செய்ய அழைக்கப்படுவார் இல்லையா,
அவர் பயானும் பேசுவார். அவர் பயான் பேசிவிட்டு போய்விடுவார். அதோடு அவருடைய வேலை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு புண்ணியம் செய்த பிறகு, ஒரு புண்ணியமான காரியம், குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்ட பிறகு இந்த செய்திகளை பாடல் பாடக்கூடியவர்களை அழைத்து மேடையேற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாடல் பாடக்கூடியவர்களை வாங்குவதும் விற்பனை செய்வதும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் இது எதுவுமே கூடாது. அவைகளை விற்பனை செய்வதிலே எந்த விதமான நலவுகளும் இல்லை என்று சொன்னாங்க. இன்னைக்கு நாம எல்லோருமே ஒரு பாடகர்களோடும் இசை கருவிகளோடும் தான் எல்லா நேரமும் அலைந்து கொண்டிருக்கிறோம், தெரியுமா? நம்மோடு பாடலாசிரியர்களும் இசை கருவிகளும் எந்நேரம் இருக்கிறது. வச்சிருக்கோமே 6ஆம் விரலாக ஒன்றை, அதில் தட்டினால்தான் இசையும் வரும், பாட்டும் வருமே. அதுல என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாமே. எல்லோரும் வைத்திருக்கிறோம் அதை. பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அந்த பாவத்தில் இருந்து விலகி இருக்கிறானே, அவன் தான் இரையச்சம் உடையவன். தக்வா என்றால், இரையச்சம் என்றால் என்ன? பாவம் செய்ய வாய்ப்புள்ள எல்லா சந்தர்ப்பங்களும் அமைகிறது, ஆனாலும் விலகி நிற்கிறான். அவன்தான் இரையச்சம் உடையவன். இது எல்லாமே கூடாது. அவர்களை வாங்குவதென்பதும் விற்பதென்பதும் அந்த பாடலை ஹெட்போன்ல கேட்டு கற்றுக்கொள்வது என்பதும் இது எல்லாமே மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் மேலே சொன்ன அந்த வசனத்தை தான் ஹதீஸ். ஆனா இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? 2 பேர்கள் அல்லது ஒரு நபர்களை, நான் பேரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, அவர்களை அழைத்து பாட வைக்கிறார்கள். அதனுடைய அந்த தர்காவினுடைய செலவினங்கள் லிஸ்ட் வருது. என்னன்னா அதுல போடப்பட்டிருக்கு, பயான் பேச வந்த இமாமுக்கு 7000 ரூபாய் ஹதியா, அன்பளிப்பு. அதுவே சினிமா பாடல் பாடி ஆடுகிறவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய். கேவலம் இல்லையா? எவ்வளவு ரூபா? 2 லட்சம். அல்லாஹு அக்பர். அதான் சொன்ன அல்லாஹ், மனிதர்களில் சிலர் வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குவார்கள். யாரை? அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் கல்வி அறிவு இல்லாமல் வழிகெடுப்பதற்காக. தான் வழிகெட்டு போறது மட்டுமல்ல, மொத்த ஊரையும் வழிகெடுப்பதற்காக. இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதா? இஸ்லாம் இதை அனுமதிக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய கையை பிடித்து கொண்டு தன்னுடைய மகனார் இப்ராஹிம் அவர்களை பார்ப்பதற்காக சென்றாங்க. அவருடைய உயிர் கடைசி நேரம் துடித்து கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய மகனார் வந்தாங்க, பிள்ளைய தூக்குனாங்க, மடியில வச்சாங்க. தாம் பிள்ளையாச்சே, கடைசி ரூஹ், அந்த கடைசி நேரத்தில் இருக்கிற ரூஹ் போகிறது. நபிகளாருக்கு அதை பார்த்ததும் அழுகை விட்டது. கேட்டாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நபி அவர்களே, நீங்கள் அழுகிறீர்களா? அழவேண்டாம் எழுந்து நீங்கள் தடுக்கவில்லையா? அழுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, அழக்கூடாது என்று நீங்கள் தடுக்கவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்க நினைப்பது போல அல்ல. 2 சப்தங்கள், மடத்தனமான முட்டாள்தனமான 2 சப்தங்களையும், பாவமான 2 சப்தங்களை விட்டுதான் நான் தடுத்திருக்கிறேன் உங்களை. நபிகளார் ஒப்பாரி வைத்து அளவில்லை. பிள்ளை பாசம் மௌத்தாக போகிற நேரம் கண்களிலே யாருக்கு வேண்டுமானாலும் தண்ணீர் வரத்தான் செய்யும். கொஞ்சம் இலகிய மனம் உடையவர்களுக்கு நிச்சயமா கண்களில் அந்த தண்ணி தான் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மடத்தனமான பாவகரமான 2 சப்தங்களை விட்டு தான் நான் தடுத்தேன் உங்களை. ஒன்று, ஒப்பாரி வைத்து அழுவது, கன்னங்களில் அடித்துக் கொண்டு, நெஞ்சிலை அடித்துக் கொண்டு, முகங்களை கிழித்து கொண்டு, சட்டை ஜேபுகளை கிழித்து கொண்டு அழும் அந்த அழுகையும், இந்த ஷைத்தானிய இசை கருவிகளை இசைப்பதை விட்டுதான், இந்த 2 சப்தங்களை விட்டுதான் நான் தடுத்தேன் என்று சொன்னாங்க பெருமாள். இன்னைக்கு பார்த்தா
ஹெட்போன்ல என்ன கேட்கிறாருன்னு தெரியல, கேட்டுக்கிட்டே ஹெட்போன்ல ஏதாவது ஒன்றை கேட்டுக்கிட்டே போறாரு. எப்போதும் கேட்கிறாரு, இசை கேட்கிறாரு, பாட்டை கேட்கிறாரு. தவிர்ந்திருப்பது சில பேர் சொல்றாங்க இது பெரும்பாவம் என்றும். பெரும்பாவத்தினுடைய வகைகள்ல இதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எதை? இசை கேட்பது, பாடல் கேட்பதையும் சேர்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், நான் மியூசிக் அந்த கருவிகளை உடைப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். மியூசிக் சம்பந்தமான எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். 15 வகையான பாவங்கள் இருக்கிறது. அதிலே இன்றைக்கு பாருங்க, இதுக்கென்று ஒரு தனி ஒரு கூட்டம் மெனக்கிடுகிறது. இதுல இஸ்லாமியர்களுடைய பெரியவர்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய குரல் வளத்தை காட்டி என்ன செய்யறது? வருமானம் அந்த சம்பாத்தியம் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 15 வகையான குணங்கள் இருக்கிறது, விஷயங்கள் இருக்கிறது. அது வந்து விட்டால் மிகப்பெரிய பலா முசீபத்துகளை எதிர்பாருங்கள். அதுல ஒன்று பாடல், இசைகளை எடுப்பார்கள். யார் இசை கேட்பதற்காக வேண்டிய ஒரு இடத்திலே அமர்கிறார்களோ அவர்களுடைய காதுகளிலே கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவான் என்று. ஒரு ஜமாத்ல வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க வாலிபர்களை சந்திக்க செல்கிறோம். அவர்கள் திண்ணையிலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த 6ஆம் விரல் இருக்குல்லையே, அதை வைத்து என்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசுகிற பேச்சை கூட அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. எங்களை ஏறெடுத்தும் பார்ப்பது கூட கிடையாது. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த ஆயத்தை சொல்லுகிறேன், அடுத்த ஆயத்தில் வரும்போது சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அந்த இசையுடைய அந்த பாடலுடைய சப்தங்களை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ரூஹானியீன என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹானியின் என்று சொல்லக்கூடியதை கேட்பதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, மணி ரூஹானியூனன்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன? அது சொர்க்கவாசிகள் ஓதக்கூடிய அந்த ஓதுகின்ற அந்த சப்தம். அந்த சப்தத்தை யாரால் கேட்க முடியாதான்? இந்த சப்தத்தை கேட்கிறவர்களால் அந்த சப்தத்தை கேட்க முடியாது என்று சொன்னான். இந்த சப்தத்தை கேட்பவர்களால் அந்த சப்தத்தை கேட்க முடியாது. அல்லாஹ் நாளைக்கு அறிவு செய்வானாம், தங்களை தாங்களே பாதுகாத்து கொண்ட அந்த நல்லோர்கள் என்னுடைய அடியார்கள் எங்க எதை விட்டும்? அவர்களுடைய அந்த செவி புலனை வீணானவைகளை கேட்பதை விட்டும், ஷைத்தானி அந்த பாடல்களையும் இசைகளையும் கேட்பதை விட்டும் தங்களை தாங்களே தற்காத்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்டு சொல்வானாம். அவர்களுக்கு சொர்க்க பூங்காவை அவர்களுக்காக திறந்து விடுங்கள், ஹலாலாக்குங்கள். என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு ஹலாலாகி விட்டது. மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய புகழையும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய மகத்துவத்தையும் அவர்களை கேட்க வையுங்கள். யாரு இந்த இசைகள் வீணானவைகளை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டவர்களுக்கு இந்த சுப செய்தி. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லுவான். அப்ப குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான்ல மனிதர்களில் சிலர் வீணான செய்திகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். எந்த கல்வி அறிவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக, பரிகாசம் செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்னைக்கு நிறைய ஊர்களிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த ஆயத்தை பாருங்க. இதை யார் கேட்கிறார்களோ, யாரு இந்த பாடல்கள் இசைகள் இது வீணானவைகளை ஒரே கேட்டுக்கிட்டே இருக்கிறானா இல்லையா, இவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, அவன் மீது நம்முடைய ஆயாத்துகள் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், குர்ஆனுடைய வசனம் அவனுக்கு ஓதி காட்டப்பட்டால், வெளியிலே ஓதப்பட்டால் அல்லது ஏதோ ஒரு வகையில அவனுக்கு ஓதப்பட்டால் எந்திரிச்சு போயிடுவான்.
வல்லா முஸ்தக்பிரன் பெருமை கொண்டவனாக புறக்கணித்து சென்று விடுவான். எப்படி? கால்லம் யஸ்மஹா அதை கேட்காதவனை போல, அந்த குர்ஆனுடைய வசனத்தை காது கொடுத்து கேட்காதவனை போல போய்விடுவான். வல்லா முஸ்தக்பிரன் கால்லம் யஸ்மஹா கான்ன ஃபீ உதுனைஹி வக்ரா, அவனுடைய காதிலே ஒரு அடப்பு தன்மை இருப்பது போல எஞ்சி போய்விடுவான். இது யார் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாம நம்மளை உரசி பார்த்துக் கொள்ளணும். வல்லா முஸ்தக்பிரன் கால்லம் யஸ்மஹா கான்ன ஃபீ உதுனைஹி வக்ரா ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம், இழிவான வேதனையை கொண்டு நபியே அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் கிண்டல் செய்றான். சுப செய்தி சொல்லுங்கள் என்று அந்த வசனம். அப்ப யார் வீணானவற்றை கேட்கிறார்களோ, இசைகள் பாடல்களை யாரு கேட்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கக்கூடிய தௌஃபீக் அவங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானார். இது சொல்லில் வீணானது இதெல்லாம், செயலில் வீணானது இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி, இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வீணானவைகளில் சொற்கள் ஒன்று இருக்கிறது, செயல் ஒன்று இருக்கிறது. செயல்தான் நாம இப்போது செய்து கொண்டிருக்கிறார்களே, நாம இல்லை, நாமளோ நம்முடைய பிள்ளைகளோ மாற்றார்களுடைய பண்டிகைகளில் நம்முடைய பிள்ளைகளும் வெடிப்பது என்பது வீணான செயல். அது அவர்களில் கூட ஒரு சிலர் செய்வதில்லை, ஒரு சில பணக்காரர்கள் தான் அதை செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த வெடிகளை வாங்கி அவர்களுடைய அது அவர்களுக்கு வணக்கம் செய்துட்டு போகிறார்கள். நாம் அதை என்றைக்கும் குறை சொன்னதே கிடையாது. அது அவர்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும். அது நமக்கு வணக்கமா? கேவலமா இல்ல? ஒரு இஸ்லாமியன் என்று பெயரை வைத்துக் கொண்டு மாற்றார்களுடைய பண்டிகைகளில் வெடிக்கிறோமே, அசூசியாக இல்ல, அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? நாம் எல்லாம் முஸ்லிம்களா? அல்லாஹ் சொல்லுகிறானே, வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதுன் வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, இது மாதிரியான செயல்கள் நடந்தால் ஒதுங்கி போய்விடுங்கள் என்று. சரி, வல்லதீனா இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. நம்ம சொல்றது என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தான், நாளைக்கு இவன் தான் பெரியவனாகி உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். நாம தான் பழமொழி ஒண்ணு சொல்றோம், 5ல வளையாது 50ல வளையாதுன்னு. 5லயும் வளைக்கிறது இல்ல, 15லயும் வளைக்க முடியாது. 5ல வளைக்கல, 15ல வளைக்க முடியாது, நிமிர்ந்துடுவான். இன்னைக்குதான் எல்லாரும் மெசேஜ், எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல, எல்லாரும் ஏதாவது மெசேஜ் வந்துட்டேன்னா கம்பு எடுங்க, ஆசிரியர்கள் கம்பு எடுக்கல அதனால பிள்ளைங்க கெட்டு போயிட்டான். இனி கம்பு எடுத்து என்னத்துக்கு? கம்பு பிடிச்சிருவான், திருப்பி அடிப்பான். அல்லாஹ் அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அந்த அடியார்கள் என்று சொல்றானே, அவர்கள் தன்மையாக அல்லாஹ் சொல்வது, அவர்கள் செலவு செய்தால், எப்படி சொல்றான்? அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். இது வீண் விரயம் இல்லையா? இது வீண் விரயம் இல்லையா? கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள். இது வீண் விரயமா இல்லையா? அல்லாஹ் இதை பற்றி நாளை கேட்பானா கேட்க மாட்டானா? இது சின்ன பிள்ளைங்க செய்யறாங்கன்னா அந்த பாவம் அத்தனையும் பெரியவர்களே சாரும். முழு பாவமும் பெரியவர்களுக்கு தான். பள்ளிவாசலும் கூட பாக்குறது இல்லை. ஒரு நோன்பு வச்சுட்டு உள்ள படுத்து இருக்கிறாங்க 2-3 பேரு, திடுதிப்புன்னு எந்திக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா இந்த ஷைத்தானிய சப்தம், ஷைத்தானிய சப்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது வெறுப்பானவற்றை பார்த்தால், நிறைய பார்க்கிறோம், பல்லிவை இருபியதி, கையால மாத்திருங்க, முடியவே முடியாது. எப்படி? முடியவே முடியாது. சரி, ஃபைலம் யஸ்ததியா, அதுவும் முடியல, வாயால சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லவும் முடியாது, உங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கடைசியில
சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்க. பலகீனமான ஈமான் நம்ம கிட்ட இருக்குது, அவ்வளவுதான். அதுவும் முடியல, கையாலையும் தடுக்க மாற்ற முடியல, நாவாலையும் மாற்ற முடியல, வெறுத்துட்டு போயிடுங்க, மனசால வெறுத்துடுங்க. இதுதான் ஈமான்லேயே மிக தாழ்ந்த தரத்திலே உள்ளது என்று சொன்னாங்க. அப்படிதான் வெறுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு இந்த காரியங்களை எல்லாம். பாருங்க, சனிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பாருங்க, ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமாக பேசக்கூடியவங்க சொல்றாங்க, காற்றுகள் எல்லாமே மாசுபாடு ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவை நாங்க எங்க வீட்டுல வெடிக்கிறதுனால காற்று மாசுபாடு ஆகுமா? காற்றையும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வருகிற போதுதான் நாம அப்போ உணர மாட்டோம். இந்த டெல்லி மாதிரியான இடங்கள்ல அனுமதி கொடுக்கவா வேண்டாமா? இப்ப அனுமதி 6 to 7, 7 to 8. இவன் செய்வானா? இந்த நாட்டில் ஏதாவது ஒரு சட்டம் சரியா செயல்பாடுல இருக்குதா? கிடையாது. அது சுற்றுச்சூழல் சம்பந்தமானவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி காற்றுகளை மாசுபடுத்துவது இருக்குதே, உடனேயே என்ன செய்யாது, காட்டாது. காலம் செல்ல செல்லதான் என்ன செய்யும், அது தன்னுடைய வேலையை காட்டும். இந்த காற்றுகளை சுவாசிக்கவே முடியாது என்று சொல்வான். அப்போ நமக்கு புத்தி வருமான? அப்போ வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல மிக கோபத்துக்குரியவர்கள் 3 பேர். நல்லா கேட்டுக்குங்க, அல்லாஹ்விடத்துல 3 நபர்கள் மிக கோபத்துக்குரியவர்கள். இந்த கோபத்துக்குரியவர்களா நம்ம ஆகணுமா வேண்டாமா? அல்லாஹ் கோபப்பட்டு போயிடான். என்ன செஞ்சிருவான்? செய்வான். செய்யும் போதுதான் தெரியும். கோபப்பட்டு போறான், நம்ம செய்யறத செய்வோம். 1, மக்காக்குள்ள உள்ள நுழையும் போது ஹரம்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹரமுக்குள்ள போயிட்டா அநியாயம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. இதை செய்யறான் தெரியுமா? அந்த ஹரமுக்குள்ள இந்த செயலை செய்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், அல்லாஹ் கோபப்படுத்த மாதிரி. இவன் தான் மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாகிறான் அல்லாஹ்வால். 2வது, இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிபடுதல், அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வழிபடக்கூடியதை தேடுகிறானே, வெறி ஓடுகிறானே, அவர்களுடைய விஷயங்களை கொண்டாடுகிறானே, இவன் தான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்துக்குரியவன். 2வது. 3வது சொன்னாங்க, அநியாயமாக ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடியவன். 3 பேர். அதுல பாருங்க, அவன் இஸ்லாத்துல இருக்கிறான், ஆனால் ஜாகிலியத்துடைய வழிமுறையை தேடுகிறான், செய்கிறான். இவன் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவன் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்வான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. இன்னல் முபத்திரீன கான இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் நான் சொல்லலங்க, அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுக்கு சகோதர தம்பி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஷைத்தானுடைய சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. இஸ்ராஃப்னு ஒண்ணு இருக்கு, முபத்திர்னு அல்லாஹ் சொல்றான், துஸ்ரிஃபுன்னு சொல்றானே. இஸ்ராஃப்னா தேவையான செலவுல இஸ்ராஃப் செய்யறது. முபத்திர்னா யார் தெரியுமா? தேவையே இல்லாதவற்றில் செலவு செய்யறது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாதது. பிள்ளைங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம பேசலாம், நிறைய இருக்கு. எதுல எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், மாற்றார்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்படியெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்ன நமக்கு நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவர்களில் கூட சில பேர் இந்த காரியத்தை செய்யறதில்லை, நாம செய்கிறோம். இதனால என்ன ஆகுது? நோயாளிகள், வயோதிகர்கள், சின்ன குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகிறான். நோயாளிகள் சீக்கிரமாக தூங்க வேண்டும், அவர்களை தூங்க விடுவதில்லை. வெளியில போனா காற்று பூரா மாசுபாடாகி இருக்கு. பச்சை குழந்தைங்க இருக்கிறாங்க, வெடிக்கிறீங்க, அந்த குழந்தைகள் பதறும். இது எதையுமே மனசுல வச்சுக்காம செய்றோமே, அவங்க அந்த அநியாயம் செய்யப்பட்ட அவர்கள், உங்களால் பாதிக்கப்பட்ட அவர்கள் உங்கள் மீது சாபம் இட்டால் அந்த சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை, நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து கொள்ளும்.
நம்மை நாம பாதுகாத்துக்கொள்ளும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவாலும் அவனுடைய ரசூலாலும் கட்டளையிடப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரும்